Hi friends, welcome to Sherlin's Craft. இந்த வீடியோல கிறிஸ்மஸ் ஸ்டார் எப்படி வீட்லயே ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுதான் நான் ரெடி பண்ண ஸ்டார். இது எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த மாதிரி சார்ட் பேப்பர் தேவை. ஏன்னா சார்ட் பேப்பர் தான் நல்லா திக்கா இருக்கும். நான் கோல்டன் கலர் சார்ட் பேப்பர் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு என்ன கலர்ல ஸ்டார் வேணுமோ அந்த கலர் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் செஞ்சிருக்க சைஸ்ல பெரிய சைஸ்ல ஸ்டார் செய்யணும்னா 3 சார்ட் பேப்பர் தேவைப்படும். இந்த சார்ட் இது ஃபுல்லா ஃப்ரேம் ஃபுல்லா வரல. அதனால நான் இது கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கட் பண்ணுறது வீடியோவில் காமிக்கலான்னு பார்த்தா அது சைஸ் கரெக்டாக பத்தலை. அதனால் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைஸ் சொல்கிறேன். இப்போ நான் 5 ஷீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 40 x 40 சென்டிமீட்டர். உங்களுக்கு இதை விட பெருசாக வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம், இதை விட சின்னதாக வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். நீங்கள் சின்னதாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 3 சார்ட் தேவைப்படாது, ஒரு 2 சார்ட்லேயே நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இது நான் மடிக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் ஸ்டார் ரெடி பண்ணுறது. நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக கூட செஞ்சு அழகாக கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷனுக்குலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சு நல்லா மடிச்சுட்டு அந்த ஸ்ட்ரைட்டாக கோடு மாதிரி வரும்ல, அது நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த அச்சு இந்த சார்ட் பேப்பரில் நல்லா விழும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நடுவில் ஒரு கோடு வந்திருக்குல, அந்த கோடை மையமாக வச்சு தான் நம்ம 2 சைட்லேயும் மடிக்க போகிறோம். நான் வாயில் சொல்கிறத விட நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஒரு சைடு இந்த மாதிரி நல்லா மடிச்சாச்சு. அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் இதே மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். இன்னொரு சைடு நம்ம மடிக்கிறது எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஒன்று மடிச்சிருக்கோம்ல, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 1 சென்டிமீட்டர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வர அளவுக்கு மடிக்கணும். அப்போ தான் 2த்தையும் சேர்த்து கம் போட்டு ஒட்ட முடியும். ரொம்ப சின்னதாக நம்ம மடிச்சிட்டோம் அப்படின்னா கம் போட்டு ஒட்ட முடியாது, கஷ்டம். கம் போட்டு ஒட்டும் போதே பிச்சுட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கரெக்டாக வச்சு மடிச்சுக்கோங்க. இப்போ இதை ஃபெவிபாண்ட் போட்டு நான் ஒட்ட போகிறேன். ஃபெவிகால் போட்டு கூட ஒட்டலாம். ஃபெவிகால் போட்டோன்னா காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு சீக்கிரம் காயணும், சீக்கிரமாக ஒட்டணும் அப்படின்றனால நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஹார்ட் க்ளூ இல்லைனா சூப்பர் க்ளூ ஏதாவது யூஸ் பண்ணி கூட ஒட்டலாம். அதுவுமே ரொம்ப சீக்கிரமாக காஞ்சிடும், நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். இப்போ நான் ஃபெவிபாண்ட் போட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஒட்டிக்கலாம். ஃபெவிபாண்ட் போட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும். அப்போ தான் அது நல்லா ஸ்டிக் ஆகும். இப்போ இது நல்லா காயட்டும். இப்போ இது தூக்கி ஒரு ஓரமாக நான் வச்சிடுறேன். இதே மாதிரி இன்னொரு ஷீட்லேயும் நான் உங்களுக்கு மடித்து காமிக்கிறேன். ஸ்டார்க்கு எப்படி மடிக்கணும் அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இதை நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். பேலன்ஸ் இருக்க 3 ஷீட்ஸ்லையும் இதே மாதிரி மடித்து ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சா வீடியோ பெருசாக போகும், அதனால் செஞ்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ 5 ஷீட்ஸுமே இந்த மாதிரி மடித்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது 4த்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒன்றுத்தில் மட்டும் நான் ஸ்டாருக்கு எப்படி கட் பண்ணணும்னு கட் பண்ணி காமிக்கிறேன். நான் மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் ஒரு கோடு வந்திருக்குல்ல, அந்த கோடு வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ண போகிறோம். 2 சைட்லேயும் ஸ்கேல் பென்சில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணலாம். அப்போ தான் 2 சைட்லேயும் ஈக்குவலாக வரும். இப்போ 2 சைட்லேயும் கோடு போட்டாச்சு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இந்த பீஸை தூக்கி போட வேணாம், எடுத்து வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது கிராஃப்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டாருக்கு. இப்போ இதே மாதிரி மற்ற பீஸ் எல்லாத்துக்குமே நம்ம வரைஞ்சி கட் பண்ணணும். அதையும் இதே மாதிரி வரைஞ்சி கட் பண்ணோன்னா சைஸ் வேறு மாறிடும். அதனால் இதே அளவாக மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணாத பீஸ்க்கு மேலே வச்சு ஸ்கேல் வச்சு இதையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். பேலன்ஸ் இருக்க எல்லா பீஸுமே நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ வந்து 5 பீஸ்க்குமே நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணி ஒட்டணும். இது எல்லாமே ஒரே சைஸில் இருக்குது, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இதை ஜாயின் பண்ணி ஒட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி லைட் எல்லோ கலரில் நான் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸ்டார்க்கு நம்ம வரைஞ்சி கட் பண்ணோம்ல, இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி ஒட்டலாமேன்னு நீங்கள் நினைப்பீங்க. அது யூஸ் பண்ணி ஒட்டணும்னா ரெண்டுமே திக்காக இருக்கனால சீக்கிரமாக ஒட்டாது. நம்ம ஸ்டாராக கட்டும் போது அது சீக்கிரமாக பிஞ்சிரும். அதனால இந்த மாதிரி மெலிசாக இருக்க இந்த மாதிரி கலர் பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நான் கோல்டன் கலர் சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறனால நான் லைட் எல்லோ கலரில் பேப்பர் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கலரில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலர் பேப்பர் சூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க ஜாயின் பண்ணி ஒட்டுறதுக்கு. இப்போ இந்த பேப்பரை வந்து நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மடக்கியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீட்டாக நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து இந்த ஸ்டார் சைஸ்க்கு வச்சுட்டு இந்த மாதிரி க்ராஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மடக்கிட்டு கட் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். அதனால இந்த மாதிரி மடக்கிட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணுறதுல இந்த குட்டி குட்டி பீசஸ் இருக்குல்ல, அதுவுமே நம்ம ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் குட்டி குட்டி கேப்ஸ் வரும்போது அந்த குட்டி குட்டி பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டாரை வந்து நான் ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உள்பக்கமாக ரெண்டுத்தையும் நான் சேர்த்து பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம சேர்த்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி கிராஸாக நடுவில் வர மாதிரி வச்சுட்டு ஒட்டுறேன். இந்த சைட்லேயும் சென்டர்லேயும் கொஞ்சம் கேப் வரும். அதுக்கு வந்து நம்ம குட்டி பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் வந்து ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். நீங்கள் வந்து ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாரோட உள்பக்கமாக நான் இந்த மாதிரி பேப்பரை ஒட்டிட்டேன். இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டாராக பண்ணியிருக்கனால சேர்த்து ஒட்டுறதே கஷ்டம். அதனால் வந்து ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டு இன்னொரு ஸ்டாரில் வந்து உள்பக்கமாக கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி இது பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒட்டுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் ஒட்டுறது எப்படி ஒட்டுறேன்னு புரியும். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் ஒட்டிக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த 5 பீஸுமே இந்த மாதிரி தான் நம்ம சேர்த்து ஒட்ட போகிறோம். இப்போ இன்னொரு சைட்லேயும் நான் ஒட்டிட்டேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு ரெண்டுத்தையும் நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நடுவில் பாருங்கள், கேப்பே இல்லாமல் நான் ஒட்டிட்டேன். ஒரு பீஸ் இந்த மாதிரி சேர்த்து ஒட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குட்டி ஸ்டார்னால் ரொம்ப ஈஸியாக ஒட்டிடலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால கொஞ்சம் ஒட்டுறதுக்கு டைம் ஆகும், அவ்வளோதான். ஃபுல்லாத்தையும் ஒட்டுறது காமிச்சா வீடியோ ரொம்ப பெருசாக போகுன்றனால நான் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒட்டிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ 2 பீஸ் வந்து நான் சேர்த்து ஒட்டியிருக்கேன். இப்போ ஒரே ஒரு பீஸ் மட்டும் ஒட்டாமல் தனியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம 2 ஒட்டி வச்சுருக்கோம்ல, அது கூட வந்து சேர்த்து ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது 3த்தையுமே நான் ஜாயின் பண்ணி ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அஞ்சுத்தையும் நான் சேர்த்து ஒட்டிட்டேன். அது பாருங்கள், இது நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸ்டாராக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பெரிய ஸ்டார் அப்படின்றனால இந்த ஃப்ரேம்குள்ளே வந்து ஃபுல்லாக வீடியோவில் காட்ட முடியல. இந்த ஸ்டார் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு நான் கடைசியில் லைட்லாம் போட்டு நான் ஃபுல் ஸ்டார் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இது ஃபுல்லாக தெரியும். இப்போ வந்து பஞ்சிங் மிஷின் எடுத்திருக்கேன். நம்ம லைட்லாம் போட்டோன்னா ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா அது வழியாக அழகாக லைட் தெரியும். என்கிட்ட இந்த மாதிரி டபுள் ஹோல்ஸ் வர பஞ்சிங் மிஷின் தான் இருந்துச்சு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி எப்படி ஹோல்ஸ் போட முடியுமோ அந்த மாதிரி நான் லைனாக எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி போட்டுக்கிறேன். சிங்கிள் பஞ்சிங் மிஷின் இருந்துச்சுன்னா அழகாக நம்ம அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால அங்கங்கே நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைனுக்கு நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அப்படி உங்ககிட்ட பஞ்சிங் மிஷினே இல்லை அப்படின்னா இந்த 5 பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஒட்டணும்ல, அந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு பீஸ்லேயும் வந்து பிளேட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிசைன் போட்டுக்கலாம். பிளேட் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு வந்து நடுவில் அழகாக கேப் வர மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 5த்தையும் ஜாயின் பண்ணி ஒட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் லைட் போட்டால் அந்த கேப்பில் கூட லைட்டை ரொம்ப அழகாக தெரியும் அந்த டிசைன் மாதிரியே. பிளேடில் வந்து டிசைன் போட வரல அப்படின்னா கையிலேயே கட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி கூட அதில் டிசைன் போடலாம். கைக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதனால் இப்போ இது எல்லாத்துலேயுமே நான் வந்து ஹோல்ஸ் போட்டேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம 2 சைட்லேயும் அது கட்டுவாங்கள்ல ஸ்டார், அதுக்கு வந்து ஹோல்ஸ் போட்டு த்ரெட்டை வச்சு கட்டணும். ஸ்டார் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் அது ஃபுல்லாக தெரியல. நான் உங்களுக்கு கடைசியிலேயே ஃபுல்லாமே காமிக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டோன்னா அது கொஞ்சம் கிட்டே ஹோல்ஸ் விழுந்துடும். அதனால சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன்.
2 சைட்லேயும் ஈக்குவலாக இருக்க மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி தான் இதில் வந்து கட்ட போகிறேன். உள்ளன் த்ரெட் இல்லைனா வேறு ஏதாவது த்ரெட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க த்ரெட்டு. ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா ஸ்டார் மாதிரி ஓப்பன் பண்ணி கட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சைடில் கட்டியாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைட்லையும் நான் கட்டிக்கிறேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே பேப்பர் யூஸ் பண்ணி குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் பண்ணுற அந்த கிளிட்டர் பால் கூட நம்ம சேனலில் ரெடி பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஸ்டார் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், கடையில் வாங்குகிற ஸ்டார் மாதிரியே. இதுலேயே இன்னும் நிறைய டிசைன்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு லைட் போட்டு பார்க்கும்போது இன்னும் அழகாக இருந்திருக்கும். இதுவே வந்து லைட் போட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோ எடுத்து 2 வீக்ஸ் மேலே ஆகுது. வீடியோ போடணும்னு பார்த்தா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வாய்ஸ் கொடுக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்காக சாரி. இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.